திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டுக்குள்ளே கிடக்க எங்கேயாவது ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மண்டினுள் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாயினம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாணி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமறி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் சம்பிரதம திருத்தாள் போற்றி போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடுடி தடைகமாகும் மங்களாம்பிகை உடனமர் மகிமாதீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. எண்ணப்பதிகம் எத்தனாவது மந்திரம்? மூன்றாவது மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லணும். எலும்பு உருகும்படியாக நின் திருவடிகளை எனக்கு தந்தாய், திருவடிகளை காட்டினாய், பக்குவம் வருவதற்கு முன்பே என்னை அடிமை கொண்டாய், அடிமை கொண்ட தலைவனே, துறவிகளின் முழு தலைவனே, பேரின்பமே கொடுத்தருளி என்னை உருகுவித்து எனது உயிர் போதத்தை தொலைக்கின்ற எனது பெரியோனே, எனது உயிர்க்கு தலைவனே, கூசாமல் உடைய திருவருள் எனது நட்பாகும்படி அருள் செய்ய வேண்டும். அதாவது தடையில்லாமல் உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டார். உயிருண்டு குறிப்புரை உயிருண்டல் என்பதற்கு தற்போதம் இழத்தல். நேற்றைய வகுப்பில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மந்திரம் ஒன்றில் என் திருவருள் காட்டி அப்படின்னு சொல்கிறார். மந்திரம் ஒன்றில் பின்னால் கையெழுத்து போட்டு கொடுங்க. என் திருவருள் காட்டின்னு சொல்கிறாரு. அது அருள், அது குருவாகிய நிலைக்கு முந்தைய நிலை. மந்திரம் 2 பெய்களல் அடிகாட்டி, பெய்களல் அடிகாட்டி என்று சொல்லும்போது அது இறைவனை குருவாக பார்க்கிற இடமாக மாறுகிறதுன்னு சொன்னோம். மந்திரம் 3 முழு முதலே இன்பே அருளி எனை உரிக்கி என்பது மந்திரம் 2 துரிய நிலையாகவும் மந்திரம் 3 துரியாதீத நிலையாகவும் பார்க்கணும். மந்திரம் 2 இன்பங்கிற வார்த்தை இல்லை, மந்திரம் 1 இன்பங்கிற வார்த்தை இல்லை, மந்திரம் 3 தான் இன்பங்கிற வார்த்தை இருக்கிறதுனால அது துரியாதீத நிலையாக பார்க்கணும், அல்லது துரியத்துக்கும் துரியாத நிலைக்கும் இடைப்பட்ட நிலையாக பார்க்கணும்னு சொன்னோம். அதில் ஒரு முக்கிய செய்தி, அந்த உயிருண்கின்ற அப்படிங்கிற வார்த்தைக்கு நல்ல விளக்கம் சொல்லியிருக்கிறோம். 3வது மந்திரத்தில் இருக்கின்ற உயிருண்கின்ற என்ற வார்த்தைக்கு அதில் அந்த உயிருண்கின்றங்கிற வார்த்தை பார்த்தீங்களா, இன்னதென்று அறியேன், அதாவது எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு ஏன் சொல்கிறாருன்னா அதற்கு காரணம்தான் 3வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட உயிருண்கின்ற எம்மானே. அதாவது மாணிக்கவாசருடைய தற்போதம் முழுவதும் ஒடுக்கப்பட்டுச்சு. அவருக்கு என்ன நடக்குங்கிறதே அவருக்கே தெரியலை, அவரையே அவரால் அளவிட முடியலை. இப்போ நம்மள ஒரு ஸ்கூல் பையனை பார்த்து எந்த வகுப்பு படிக்கிறான்னா 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு கல்லூரி படிக்கிறேன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன்னு சொல்கிறானல்ல, அப்போ தன்னைத்தானே பார்க்க முடிஞ்சாதான்னு சொல்ல முடியும். மாணிக்கவாசகரால் தன்னைத்தானே பார்க்க, இதெல்லாம் ரொம்ப ஆழமாக நேற்று பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மந்திரத்தில் முதல் செய்தி. எலும்பே உருக, எலும்பு உருகும்படி உன் அருளை எனக்கு தந்தாய், உன் திருவடியை காட்டினாய். எலும்பு உருகுதல் என்பது அகத்தே நிகழ்வது. மனம் வாக்கு காயத்தை விட வலுவானது அகத்தே நிகழுகின்ற அனுபவம். இது ஞான நிலையில் ஏற்படுவது,
இறைவன் செய்த உபகாரங்களை நினைக்கும் போது ஞானிகள் இந்த நிலைக்கு செல்கிறார்கள். பக்குவம் வராத உயிர்கள் திருப்தி இல்லாமல் நிலையற்ற பொருளை கேட்டு கேட்டு இறைவன் உபகாரத்தை நினைப்பதில்லை. ஒரு நன்றி கட்ட நிலையில்தான் நிலையற்ற உயிர்கள் இருக்கிறது. ஆனால் ஞானிகள் இறைவனுடைய அளவான உதவியை கூட அளவற்ற உதவியாக நினைக்கிறார்கள். அது ஒரு திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் சொல்றார், திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வோர் பயன்தறிவார். வள்ளுவர் சொல்றார், ஒரு உதவியின் பயன் தெரிஞ்சவன் திணையளவு உதவியை கூட பனையளவாக நினைப்பாங்கிறார். அந்த இடம்தான் இப்போ மாணிக்கவாசகர். ஞானிகள் உருகுவதற்கும் நாம் உருகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, நாம் இறைவனுடைய உபகாரத்தை பெறுவதில் கவனமாக இருக்கிறோமே தவிர இறைவன் நமக்கு உபகாரம் செய்கிறான் என்ற நன்றி இருப்பதில்லை. அதுதான் அந்த வள்ளுவருடைய குரல் சேர்த்துக்கொண்டோம். திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். என்ன பொருள்? அறிவுள்ளவர்கள் திணையளவு உதவி செஞ்சால் கூட அது பனையளவு உதவியாக நினைப்பாங்க. மனிதர்களில் நிறைய வகை இருக்காங்க. அளவான உதவியை பெரிய உதவியாக நினைக்கிறவங்க, பெரிய உதவியை அளவாக நினைக்கிறவங்க, என்ன பெருசாக செஞ்சிட்டாருன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம கூட்டத்தில் அதனால தான் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? சம உரிமை, சம தர்மம், சமவாய். அதனால் அந்த எத்தனாவது திருக்குறள் அது? 104வது திருக்குறள். என்ன தலைப்பு? செய்நின்றி அறிதலா? செய்நின்றி அறிதல். கரெக்டாக செய்நின்றி அறிதல். இந்த 104வது திருக்குறள் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் அதுக்கு உருகிறார். திருவடியை காட்டி என்பதன் பொருள் குருவாக வருதலை வந்ததை கூறியது. இந்த காட்டி என்பது 3 மந்திரத்தில் இருக்கு. முதல் மந்திரத்தில் திருவருள் காட்டி, அது இறைவன் பொதுவாக விளங்குதல். திருவருள் காட்டி தான். அருளுக்கு என்ன கிடையாது? சொரூப நிலை. அருளுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது, அது சொரூப நிலை. பெய்கடல் அடிகாட்டி, அது சிவனாகவும் பார்க்கலாம், குருவாகவும் பார்க்கலாம். அது தடத்த நிலை. கடலோட காட்டுறாரு, அதனால இறைவனாகவும் பார்க்கலாம், குருவாகவும் பார்க்கலாம். மந்திரம் 3ல் இணைமலர் அடிகாட்டிங்கிறது சுத்தமாக குரு. காட்டி என்னை ஆட்கொண்டவனேன்னு சொல்றார். அடிகாட்டி முன்பே என்னை ஆட்கொண்ட முனிவா. அடுத்த 2வது நாம் சிந்திக்கிறது, முன்பே என்னை ஆட்கொண்ட முனிவான்னா, நான் பக்குவப்படுவதற்கு முன்பே என்னை அடிமை கொண்ட தலைவனே. நான் பக்குவப்படும் முன்பு என்னை அடிமை கொண்ட தலைவனே. இந்த பக்குவப்படுவதற்கு முன்பு என்னை அடிமை கொண்ட தலைவன்கிறதே, அதுவும் ஒரு வகையில் அந்த உயிருண்கின்ற எம்மானேங்கிறதுக்கு சமமான வார்த்தை. உயிருண்கின்ற எம்மானே என்பதற்கு சமமான வார்த்தை. அதாவது மாணிக்கவாசகர் தான் பக்குவப்பட்டிருந்தும் தான் பக்குவப்பட்டு விட்டேன் என்பது அவருக்கு தெரியலை. நான் பக்குவப்பட்டுட்டேன்னு சொல்கிறதே ஒரு வகையான முனைப்பு தானே.
நான் பக்குவப்பட்டுன்னு சொல்கிறதே ஒரு வகையான முனைப்பு தானே. நான் பக்குவப்பட்டுன்னு மாணிக்கவாசர் சொன்னால் சைவர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. வேறு யாரும் சொன்னால் கூட பரவாயில்ல, மாணிக்கவாசர் இப்படி சொல்கிறாருன்னு ஏற்றுக்கிட மாட்டாங்க. தன் நிறைகளை விட மாணிக்கவாசகர் தன்னுடைய குறைகளையே சிந்தித்து கொண்டிருந்தார். குறையில்லாத தன்னை குறையுடையவனாக பார்த்தார். ஏழை தன்னை ஏழைன்னு ஒத்துக்கிட மாட்டான் ஒரு நாளும். பணக்காரன் தன்னை பணக்காரன் ஒத்துக்கிட மாட்டான். இந்த லாஜிக் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிடும். ஏழை ஒரு நாளும் தன்னை ஏழைன்னு ஏற்றுக்கிட மாட்டான். நான் கஷ்டப்பட்டவன் நினச்சிக்கிட்டியா நீ? நான் யாரும் தெரியுமா உனக்கு? அப்படி தான் பேசுவான். யார்? பணக்காரன்ட்ட பேசி பாருங்கள். என்ன சார் பணக்காரன்? ஒரு எத்தனை பணக்காரன்? என்ன சார் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாள் விழுந்ததுன்னா எல்லாம் போச்சு, என்ன பணம் சார்? எல்லாம் நட்பு தான் சார் அப்படின்னு பேசுவான். யார்? பணக்காரன். உண்மைதானே? இதுதானே உலக நடைமுறை. நல்ல ஏழைக்கும் நல்ல பணக்காரனுக்குள்ள நடைமுறை. பெருக்கத்து வேண்டும் பணிதல் ஒரு திருக்குறள் இருக்குது. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அந்த திருக்குறள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பெருக்கத்து வேண்டும் பணிதல், பணிவுடைமைன்னு நினைக்கிறேன். சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. என்ன பொருள்? உயர்ந்த இடத்துல இருந்தால் நம்ம தாழ்வாக சிந்திக்கணும், தாழ்ந்த இடத்துல இருந்தால் நம்மளை உயர்வாக சிந்திக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். உயர்ந்த இடத்துல இருந்தால் நம்மளை தாழ்வாக சிந்திக்கணும், தாழ்ந்த இடத்துல இருந்தால் நம்மளை உயர்வாக சிந்திக்கணும். ஏழைக்கு நான் ஏழைங்கிற எண்ணம் வந்துட்டுன்னா மேலும் ஏழையாகிடுவான். ஒரு பணக்காரனை கண்டு பயப்படுவான். அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏழையாக இருந்தால் பணக்காரங்கிற நினைப்பு இருக்கணும், பணக்காரனாக இருந்தால் 963வது குறள் மானம். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உயர்ந்த இடத்துல இருந்தால் தன்னை தாழ்வாக நினைக்கணும், தாழ்ந்த இடத்துல இருந்தால் தன்னை உயர்வாக நினைக்கணும். மாணிக்கவாசகர் இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறார், அந்த திருக்குறளில் தான் இருக்கிறார். அவர் சராசரி மனிதனாக தன்னை பெரிதாக நினைக்கிற இடத்துல இல்லை. அதனால் எனக்கு பக்குவம் வரல அப்படிங்கிறார். பக்குவம் வரலன்னு நம்ம சைவர்கள் யாராவது ஒத்துக்கிடுவோமா? நான் ஒத்துக்கிடுவேனா? யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. தகுதி இல்லாமல் நான் இந்த தகுதி அடைஞ்சேன்னு யாராவது ஒத்துக்கிடுவோமா? நான் ஒத்துக்கிட மாட்டேன். எனக்கு தகுதி இருந்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் மாணிக்கவாசகர் எனக்கு பக்குவம் வராமுன்னரே இறைவன் என்னை ஆண்டாருங்கிறார். மாணிக்கவாசகர் சொல்ல வந்த செய்தி வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன வந்துடக்கூடாது, எனக்கு பக்குவம் வந்து விட்டதுங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பணக்காரனுக்கு நான் பணக்காரங்கிற எண்ணம் வந்ததுன்னா முடிஞ்சுது. அவர் தனியார் பள்ளியில் வேலை பார்த்தேன். பல கோடி வசதி அதுக்கு, 100 கோடிக்கு மேலாம் இருக்காது, ஒரு 50 கோடிக்குள்ளே சொத்து இருக்கும் அவருக்கு. அப்போ தான் பொருளீட்ட ஆரம்பிக்கிற நிலை. அவர் பல கோடிக்கு அதிபதினு வச்சுடுங்களேன். ஆனால் அவருடைய வீட்டிலேருந்து உணவு எடுத்துட மாட்டார். ஹாஸ்டலேருந்து உணவு வீட்டுக்கு போகும். குலதெய்வம் கோயிலுக்கு மாலை வாங்கினா அந்த கணக்கு எங்கே எழுதுவாங்க? ஸ்கூலில் எழுதுவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வாங்கின மாலை கணக்கு ஸ்கூலில் எழுதுவாங்க. அப்படி தான் சம்பாதிச்சார். மேலும் மேலும் கோடி கோடியாக சம்பாதிச்சார். இப்போது அந்த கோடிகளெல்லாம் வச்சுருக்கிறார். அந்த மாம்பழம் நிறைய விளையக்கூடிய மாநிலம் சேலம். அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பசங்க சேருவாங்க. சேரும்போது மஞ்சள் பையில் அப்படி கட்டுக்கட்டாக கூட பணத்தை டேபிளில் வைப்பாங்க. மஞ்சள் பையில் கொண்டு வைப்பான். நாளைக்கு பையனுக்கு லீவ் வேணும் சார், இன்றைக்கி அட்மிஷன் போட்டிங்க, நாளைக்கு லீவ் வேணும், முக்கியமான திருவிழா சார் அப்படிம்பாங்க. சரி லீவ் வாங்கிட்டு போங்க அவர் அப்படிம்பார். லீவ் வாங்கணும்னா பேப்பர் வேணுமில்ல, நீ லீவ் லெட்டர் எழுதுக்கு பேப்பர் வேணுமில்ல. அந்த லீவில் எழுதி கொடுக்கறதுக்கு உள்ள ஆஃபீஸுக்குள்ளே போவாங்க. இவருக்கும் இந்த 2 பீரோக்கு இடையில கேப் இருக்கும் அப்படிம்பார். 50 பைசா வாங்கிக்கன்னு அர்த்தம். ஆமாம், டேபிளில் அப்போ தான் 65,000 ரூபாயை 1.5 லட்ச ரூபாய்க்கு டேபிளில் வச்சுருப்பான் மஞ்சள் பையில். அவர் கேட்டால் என்னன்னா, இப்படி இருந்தால் தான் நான் பணக்காரனாக இருக்க முடியும்டா. நீ உன்கிட்ட இல்லை, நீ காசை அழிப்ப, நான் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. நீ இதுக்கு கீழே போகிறதுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கீழே போகிறதுன்னு ஒன்று என்ன செய்யுது, நீ தரையில் நடக்கிற, நீ விழுந்தாலே எந்திரிச்சிருவேன். நான் கோபுரத்தில் போயிட்டுருக்கிறேன், விழுந்தா எந்திரிக்க முடியாது. அதனால தான் கவனமாக இருக்கிறேன் பார். புரியுதா? அந்த இடத்துல தான் யார் இருக்கிறா? நம்முடைய சாதனத்துக்கும் மாணிக்கவாசர் சாதனத்துக்குள்ளே வரும். நம்முடைய சாதனத்தை நாமே வியக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. மாணிக்கவாசர் சாதனத்தோடு ஒப்பிட்டா நம்மளாம் சைவர்களே கிடையாது. சைவர்னு என்ன சொல்லலாமே தவிர யார் கிடையாது, சைவர்களே கிடையாது. நாமெல்லாம் அவருடைய இடத்துலேருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய இடம். இது மாதிரி ஒரு வரி எழுத முடியுமா நம்மளால்? நமச்சிவாய் வாழ்க நாதன் தாள் வாழ்க நம்ம எழுதுனா இந்த சமுதாயம் ஏற்றுக்கிடுமா?
அவர் ஒரு கவிஞர்னு என்ன சொல்லுவாங்க, யாருன்னு ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு நாயனாராக ஏற்றுக்கிடுவாங்களா? அதைத்தான் எனக்கு பக்குவம் இல்லாத முன்னரே என்னை அடிமை கொண்ட தலைவன்னு சொன்னார். ஓ, மாணிக்க வாசகரே அவர் சொல்கிறது ஒரு பணிவுங்கிறதுக்கு அங்கேயே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். பக்குவம் வரும் முன்னே என்னை ஆண்டு கொண்ட தலைவாங்கிறார். ஆண்டு கொண்ட தவ வடிவினேங்கிறார். முனிவான்னா தவம் உடையவன்கிறார். முனிவன்னா தவ உடையவன். தவ வடிவு உடையவன்னா குருன்னு அர்த்தம். இறைவனுக்கு யோக வடிவம். 3 வடிவம் என்னதெல்லாம் இறைவனுக்கு? யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம். யோக வடிவத்துக்கு பேர் தான் தவ வடிவம், தட்சிணாமூர்த்தி கோலம். நான் உங்களுக்கு இப்போ 5 நிமிஷத்துக்கு முந்தி தான் சொன்னேன், இந்த மந்திரத்தில் குருங்கிறது வெளிப்படையாக இருக்குது. அங்கே திருவருள் காட்டினார் சொரூப நிலை, இங்கே பெய்களல் காட்டினார் கடல் வருது. இறைவனாகவும் பார்க்கலாம், குருவாகவும் பார்க்கலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் இணைமலர் அடிகாட்டிங்கிறது. அதுதான் நேரடியாக யாரை குறிக்கும்? குருவை குறிக்கும். இறைவன் தன்னுடைய சிவநிலையிலிருந்து குருநிலைக்கு முழுசாக போகிற இடம் அதுதான். அதைத்தான் தவ வடிவானவனேன்னு சொன்னார். முனிவர் முழு முதலே அடுத்த நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், துறவிகளின் முழு தலைவன் அப்படின்னு அர்த்தம். துறவிகளுக்கு முழு தலைவனாக இருக்கிறான். துறவிகளின் முழு தலைவன்கிறது முதல்ல துறவி யாரு? துறவி என்பவர் ஞான அனுபவம் பெற்றவர். ஞானம் பெற்றவர் அல்ல. ஞானம்ங்கிறது அறிவு. ஞான அனுபவற்றங்கிற ஞானத்தில் அனுபவம் உடையவர், பற்றற்றவர். இறைவனை தவிர எந்த பற்றும் இல்லாதவர். அவர்களுக்கு இறைவன் தலைவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அப்படியானால் மற்ற சாதகர்களுக்கு தலைவராக இல்லையா? மற்ற உயிர்களுக்கு தலைவனாக இல்லையா? சைவர் அல்லாதவர்களுக்கும் அவர் தான் தலைவருங்கிறோம். நாம் சைவர் அல்லாதவர்களுக்கும் அவர் தான் தலைவர், எல்லா மதங்களுக்கும் அவர் தான் தலைவர். யாதொரு தெய்வம் கொண்டீருங்கிறதுல அந்த கான்செப்டை நம்ம வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு இறைவன் தலைவன் இல்லையா என்ற கேள்வி அங்கே வரும். அதற்கு பொருள், துறந்தவனே இறைவனை முழு முதல் என்று முழுவதும் உணர்கிறான். துறந்தவனே இறைவன் முழு முதல் என்பதை முழுவதும் உணர்கிறான். இப்போ நாம தலைவன் இறைவனை சொல்கிறோம், ஆனால் அதே நம்ம தலைவன் இறைவனை மட்டுமா சொல்கிறோம்? நமக்கு தேவைப்பட்டால் யாரை வேணாலும் சொல்கிறோம். சினிமா சகோதரர்கள் அவங்களுடைய ஹீரோவை தலைவாங்கிறாங்க, தலைங்கிறாங்க. சினிமா சகோதரர்கள், அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவரை தலைவருங்கிறாங்க. புரியுதா? அப்போ நம்மை நாமே தலைவராக்கி காட்டிக்கொள்ள நம்ம ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, நம்மை நாமே தலைவராகி காட்டிக்கொள்ள ஆசைப்படுறோம். எல்லாரும் ரெண்டு பேராக சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோன்னு எனக்கு யாராவது சொன்னாங்களா? அப்போ இந்த குழந்தைகளுக்கே எந்த எண்ணம் இருக்குது? மேடை நம்ம கையில் இருக்கணும், வேறு எவனும் மேடைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எண்ணம் யாருக்கே இருக்குது? குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் கூட்டமாக இருக்கிறோம்ல, எங்களை எதுக்கு பிரிக்கிறீங்க? சொன்னானா இவன், எங்களை எதுக்கு பிரிக்கிறீங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுறோம் அப்படி சொன்னாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு அந்த உணர்வு இருக்குது. ஒவ்வொரு உயிருக்கும் எந்த உணர்வு இருக்கும்? நான்கிற உணர்வு இருக்கும். ஒரு பஸ்ஸில் நாம் உட்காந்தா கூட ஒருத்தர் இருக்கிற சீட்டில் 2வது ஆளாக நம்ம உட்காடுறோமா? 3 பேர் இருக்கிற சீட்டு காலியாக இருந்தால் அந்த சீட்டில் தான் போய் உட்காடுறோம். நீங்கள் 15 பேர் மட்டும் இருக்கிற பஸ்ஸை பாருங்கள், சீட்டுக்கு ஒரு ஆள் இருப்பான். அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிடுறீங்க? எல்லாரும் இடம் பிடிக்க ரெடியாக இருக்காங்க. யாரு கூட இருக்க ரெடி இல்லை. யார் கூட இருக்க ரெடி? வழி இல்லைன்னா யாரு கூடவும் நான் இருக்க ரெடி, வேறு வழி இல்லைன்னா. பஸ்ஸில் ஸ்லீப்பர் சீட்டில் தனி சீட்டு கிடைச்சா நான் அதில் படுத்துக்கிட்டேன், கிடைக்கலன்னா டபுள் சீட்டில் படுக்கிறேன், வேறு வழி இல்லாமல் படுக்கிறேன். அதானே உண்மை. அப்போ ஒவ்வொரு உயிரும் தன்னை தலைவனாக பார்க்கிறது. ஒவ்வொரு இறைவனை மட்டுமே தலைவனை பார்க்கறதுக்கு துறவிகளால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. இறைவனை மட்டுமே தலைவனாக பார்க்கறதுக்கு யாரால் மட்டும்தான் முடியும்? துறவிகளால் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் ஒரு கட்சியில் இருந்தால் எனக்கு அந்த கட்சிக்காரர் தலைவராக தர்றாரு, நான் பேங்க்கில் இருந்தால் பேங்க் மேனேஜர் தலைவராக தர்றாரு, நான் காலேஜில் இருந்தால் பிரின்சிபால் தலைவராக தெரிகிறாரு. நான் துறவிகளுக்கு யார் தலைவர்? துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறாங்க. துறவிக்கு வேந்தனும் துரும்பு.
துறந்தவனுக்கு அரசன் கூட யார் தான்? ஒரு துரும்பு மாறுதான். யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடவே வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மீறேன். யார் சொல்கிறா? மாணிக்கவாசகர். ராஜா மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். மண்ணாழ்வான் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அப்படி தைரியமாக பத்திரிக்கையாளருக்கு பேட்டி கொடுக்க முடியுமா? நாளைக்கே ரேஷன் கடை பிடிங்கிடுவான், நாளைக்கே ரேஷன் கடை பிடிங்கிடுவான், கரண்ட்டு பில் கரண்ட்டை கட் பண்ணிடுவான், தண்ணி வர்றதை கட் பண்ணிடுவான். அந்த பயம் இருக்குல்ல நமக்கு. நம்ம யாருக்கு எதிராக பேசுகிற தைரியம் நமக்கு என்னது இல்லை, நமக்கு இல்லை. அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடி ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞானிகள் அப்படி இல்லையே. பட்டினத்தார் அப்படி வாழ்ந்தாரா? யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மீறேன் தேனேயும் அலர்கொன்றை சிவனே உன் அருள் பெருநாள் என்ற ஒரே ஒரு கவலை தான். இறைவனை பற்றிய கவலையை தவிர அவர்களுக்கு எதுவும் இல்லை. நமக்கு இறைவனை பற்றிய கவலைன்னு ஒரு கவலை இருக்குது. அப்படி ஒரு கவலையே கிடையாது. அப்படி ஒரு கவலையே கிடையாது. நம்ம இப்போ வேறு கவலைகள் நிறையா வச்சுருக்குறோம். 8:30 மணி நிகழ்ச்சி 8:45 ஆனாலே பதட்டமாகிடுது. வீட்டில் அவங்க தேடுவாங்க, இவங்க தேடுவாங்க, பாட்டி தேடுவாங்க, செத்து போன பாட்டி தேடுவாங்க, செத்து போன தாத்தா தேடுவார். இப்படி நம்ம பதறோமல்ல. இந்த பதட்டம் ஞானிகளுக்கு இருக்குதா? இல்லை. அதைத்தான் என்னது துறவிகளின் முழு முதலேனார். அதுக்கு என்ன பொருள்னா, இறைவன் முழு முதல், எல்லாருக்கும் முழு முதல் தான். ஆனால் துறவிகளுக்கு தான் அது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு அது தெரியாது. மற்றவர்களால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ நம்ம நிகழ்ச்சி நடத்தணும். ஒரு டாக்டர் ஃபேமிலி நிகழ்ச்சி பண்ணாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியரை தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்கள் என்னது வகுப்பு அது இது நம்ம சம்மந்தத்தில் இருக்கிறதுனால தெரியுது. அவங்களுக்கு தெரியும். அவங்கள பொறுத்தளவு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு ஆர்கனைசர், அவ்வளோதான் தெரியும். புரியுதா? இப்படி ஒவ்வொன்றா யோசித்து பாருங்கள். ஒவ்வொன்றா யோசித்து பார்த்தா புரியும். அதாவது முழு முதலே அடுத்து சொன்னார், பேரின்பத்தை கொடுத்தருளி என்னை உருக்கினாய். பேரின்பத்தை கொடுத்தாய் என்பது இந்த பதிகத்தில் இதுவரை ஆன்மசுத்தி வரைக்கும் நம்ம சொன்னோம். இந்த இடம்தான் சிவபோகம், சிவபோக நிலை. சிவபோக நிலை என்றாலும் சரி, ஆன்ம லாபம்னு சொன்னாலும் சரி, ஆன்ம லாபத்தை இந்த மந்திரத்தில் பேசுறதுனால தான் இப்போ ஒளியா இன்பத்து உவகைன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தலைப்பை ஒட்டி எவ்வளோ அழகாக நாம் போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். எண்ணப்பதிகம்னா எண்ணத்தில் தோன்றக்கூடியது, அது ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கிற சைவ சித்தாந்தம் என்னன்னு பார்த்து தான் ஒளியா இன்பத்து உவகைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த உரையில் போய் ஒளியா இன்பத்து உவகை எடுக்க முடியாது. ஆனால் யார் எடுத்திருக்கிறா? நம்ம எடுத்திருக்கிறோம். ஒளியா இன்பத்து உவகை நம்ம தான் எடுத்திருக்கிறோம். முதல் மந்திரத்தில் இறைவன் வர்றாரு, 2வது மந்திரத்தில் இறைவன் சாயில் இருக்குது, குரு சாயில் இருக்குது, 3ஆம் மந்திரத்தில் குரு வெளிப்படையாக நிற்கிறாரு, குரு வெளிப்படையாக நிற்கிறாரு, ஞானம் இருக்குது, ஞானம் வந்தால் தான் இன்பம் வரும், இன்பம் வந்தால் தான் ஒளியா இன்பத்து உவகைன்னு இது வரைக்கும் இந்த உரையில் வந்திருக்குதா? அதுதான். அதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் இது சிவபோக நிலை, ஞானத்தின் பயன் நிலை. பேரின்பத்தை அனுபவிக்கிறவருக்கு நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு இருக்காது. நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு இருக்காது. சாஸ்திரம் அருள் உதவுவது கூட தெரியாதுன்னு சொல்லுது. உயிருக்கு அருள் உதவுவது கூட தெரியாதுன்னு சொல்லுது சாஸ்திரம். அருள் உதவுவது தெரியாது, காண்பான் இல்லை, காட்சி இல்லை, காணப்படும் பொருளும் தெரியாது. ஆனால் காணப்படும் பொருளில் ஆன்மா என்ன செய்யும்? அழுந்திரும். இதை திருமூலர் திரிபுடி என்றார். காண்பான் காட்சி காணப்படும் பொருள். ஞாதிரு ஞான நேயம்னு சொன்னார் திருமூலர். அதெல்லாம் இல்லை. அதனால தான் அவர் உயிருண்கின்ற எம்மானைனார். அதுதான் பின்னால் உயிருண்ணிப்பத்துன்னு வருது, முன்னால் வருது உயிருண்ணிப்பத்து. அந்த உயிருண்ணிப்பத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு, இந்த இடத்துல கொடுக்குறார். இந்த உயிருண்கின்றங்கிறத தான் உயிருண்ணிப்பத்துன்னு பாடினார். அதை இங்கே சுருக்கிறார்.
தொலைக்கின்ற எனது பெரியோனே. அடுத்து சொல்றாரு, நண்பே அருளாய் என்னுயிர் நாதா, என் உயிருக்கு தலைவனே, உன் அருள் எப்போதும் கிடைக்கணுங்கிறார். உன் அருள் எப்போதும் கிடைக்கணுங்கிறார். அதாவது ஜீவன் முக்தர் நிலைக்கு வந்துட்டார். ஜீவன் முக்தன் எப்போதும் அருளோட இருக்கணும்னா அந்த ஜீவன் முக்தனுக்கு 3 பொருள். குருலிங்க சங்கமம். மந்திரம் 1 சங்கமம் இருக்கு. அடியவர் தொகை நடுவே சங்கமம் பேசியிருக்கிறார். மந்திரம் 2 பேசிய பெய்கடல் லிங்கம். மந்திரம் 3 பேசின இறைவன் குரு. இப்போ என்னாச்சுதுன்னா அவருக்கு அந்த 12ஆம் நூற்பான் நிலைக்கு போயிட்டார். செம்மலர் நொந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணத் தொழுமைங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஜீவன் முக்தனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னங்கிறது தான் இப்போ அவர் வெளிப்படுத்துகிறார். உங்கள் அருளை நான் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன இடம்னா, எனக்கு குருலிங்க சங்கமத்தை பிரியக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் அருளை பிரியக்கூடாது. ஜீவன் முக்தனை பிராரத்தம் தாக்கும். பிராரத்தம் தாக்காமல் இருப்பதற்கு ஜீவன் முக்தன் 5 எழுத்து சொல்லணும். எனக்குள் இறைவன் இருக்கிறார் என்று உணரணும். அதுக்கு பேர் தான் சிவோகம் பாவனை. அடிக்கடி நினைக்கணும், எனக்குள்ள சாமி இருக்கிறாரு, எனக்குள்ள சாமி இருக்கிறாரு, எனக்குள்ள சாமி இருக்கிறாருன்னு நினைக்கணும். நிறைய பேருக்குள்ள சாமி மிருகம்தான் இருக்குது, சாத்தான் இருக்குது இல்லைன்னா. புரியுதா? கடவுள் பாதி மனிதன் பாதிங்கிறார்ல, சினிமா பாடலில் சொல்கிறாங்கல்ல, அதையே நான் வைரமுத்து தப்பாக சொல்கிறாருன்னு மைக்கில் பேசியிருக்கிறேன். கடவுள் பாதி மனிதன் பாதிங்கிறது தப்பு. அவர் தன்னைத்தானே கடவுள் நினச்சிட்டு பாடுறாரு. ஒரு கவிஞர் அந்த ஆமாம், மனிதன் பாதி மிருகம் பாதி தான். கடவுள் பாதி மனிதன் பாதினா, கடவுள் அருள்னால 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் மனிதன் அருளில் 4 சென்டிமீட்டர் பெய்யணும்ல. 4 டம்ளர் மழையை கூட வர வைக்க முடியுமா நம்மளால்? அப்போ எப்படி கடவுள் பாதி மனிதன் பாதி ஆகும்? கடவுள் பாதி மனிதன் பாதி இருக்குது, மிருகம் பாதி இருக்குது. யாரு கூடயும் இது இல்லை. கடவுள் இருப்பை எல்லாரும் உணர முடியாது. சும்மா 5 பாட்டு எழுதிட்டவங்களெல்லாம் உணர முடியாது. புரியுதா? எனவே ஜீவன் முக்தனுக்கு வரக்கூடிய தடைகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறார். குரு தடைபடக்கூடாது, லிங்கம் தடைபடக்கூடாது, சங்கமம் தடைபடக்கூடாது. ஜீவன் முக்தனை பிராரத்தம் தாக்கும். பிராரத்தம் தாக்கிடக்கூடாது. பிராரத்தம் தாக்கிடக்கூடாது. அதுக்காகத்தான் அவன் 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். சிவோகம் பவன், எனக்குள் சிவன் இருக்கிறார், எனக்குள் சிவன் இருக்கிறார். சிவோகம் சிவோகம், எனக்குள் சிவன் இருக்கிறார், நான் சிவமாக இருக்கிறேன்னு அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தப்பாக பொருள் எடுத்துருவோங்கிறதுனால இப்படி சொல்கிறேன். எனக்குள் யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார், நான் சிவம்னு தான் அதுக்கு அர்த்தம். அது தப்பாக பொருள் எடுத்துடக்கூடாதா? நான் சிவபெருமான்னு பொருள் எடுத்துடக்கூடாது இல்லை, அதுக்காக இப்படி சொல்கிறோம். இதை சொல்லுவது தான் 9ஆம் நூற்பா. 5 எழுத்தும் சிவோகம் பாவனை. அடுத்தது 10ஆம் நூற்பா. ஏகநாதல் இறைவனி நிற்றல். ஏகநாதல்னா இறைவனோட ஒன்றி நிற்கணும். அதுக்காகத்தான் சிவோகம் பாவனை சொல்கிறோம். நம்ம இருக்கிறதே தெரியக்கூடாது, யார் இருக்கிறது தான் தெரியணும். இறைவன் இருக்கிறாதான் ஏகநாதல். பிறகு நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவனுக்கு வேலை செய்யணும். இறைவனி நிற்றல். சாமிக்கு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இறைவனி நிற்றல்னா உழவாரம் செய்தல்னு அர்த்தம் கிடையாது. நான் செய்கிறேங்கிற எண்ணமே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நான் செய்தேங்கிற எண்ணமே வராமல் செய்கிறதுக்கு பேர் தான் இறைவனி நிற்றல். இறைவன் அருள் தூண்டுகிறது, நான் செய்கிறேன். இப்போ மாணிக்கவாசகர் வேண்டுதல் இதுதான். அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஜீவன் முக்தன் ஆகிட்டேன், எனக்கு உன் 5 எழுத்தை சொல்கிறது தடைபற்றக்கூடாது, எனக்கு
அதாவது ஐந்தெழுத்து சொல்லுதல் தடைபெற்றக்கூடாது, சிவோகம்பாவனை தடைபடக்கூடாது, ஏகநாதல் தடைபடக்கூடாது, இறைவனி நிற்ற தடைபடக்கூடாது. அடுத்த நூற்பாவில் 11 அயரா அன்பு, மறவாத அன்பு வேண்டும். இதை வேற மாதிரி சுற்றி கேட்டார். உன் கூட எனக்கு நட்பு வேணும்னு வேற மாதிரி சுற்றி விட்டு கேட்டார். அடுத்த மந்திரத்தில் பாருங்கள், நம்ம பேசுனதெல்லாம் வருது, சும்மா படித்து பார்த்தா வருது. பத்திலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பையங்கடல் காண பித்திலேனும் பிதற்றினிலேனும் பிறப்பறுப்பாய். ஜீவன் முக்தர் தான் அப்படி கேட்க முடியும். பிறப்பறுப்பாய் நம்ம கேட்க முடியுமா? நம்ம பிறப்பறுப்பாயின்னு கேட்டால் பார்க்கலாம் அப்படிம்பாரு. நீ இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பிறக்க போகிற, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறான்னு கேட்பார். ஜீவன் முக்தர் தான் பிறப்பறுப்பாயின்னு கேட்க முடியும். பிறப்பறுப்பாயின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உடல் ஒரு சுமையாக தெரிகிறது, உடம்புலேருந்து என்னை விடுவிச்சிருங்கன்னு அர்த்தம். அதுக்கு பாருங்க, முத்தன யானை மணியன யானையெல்லாம் குரு, முதல்வனேங்கிறது இறைவன். முறையோன்னா இந்த உடம்புல என்னை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, முறையோன்னா இந்த உடம்புல என்ன வச்சுட்டு இருக்கீங்களே, இது முறையா? அதனால தான் வாழாப்பத்து, செத்திலாப்பத்து, முட்டிலேன், தலைகீரேன், செழுங்கடல் புகுகிலேன், அதெல்லாம் இந்த கான்செப்ட் தான். எத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. அந்த வரியை பாருங்க, யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. நான் உன்னை தொடரணும், பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா, யாராக இருந்தாலும் இறைவனை விட்டு பிரிஞ்சிருவாங்க. எதை செய்யலைன்னா, ஐந்தெழுத்து சொல்லவில்லை என்றால் இறைவனிடத்திலிருந்து தானமாக பிரிஞ்சிடும். அது எவனாக இருந்தாலும் சரி தான், சரியை பண்ணுறவனாக இருந்தாலும் அதான் நிலைமை. சிவோகம் பாவனையில் இல்லை என்றால் இறைவனை விட்டு பிரிந்து விடுவான். நான் இல்லை, இறைவன் தான் இருக்கிறார் என்ற உணர்வு வரலன்னா இறைவனை விட்டு பிரிஞ்சிருவான். நான் இருக்கிறேன்னு உணர்ந்துட்டாலே அங்கே யார் விடுபட்டுறாரா? பிறகு பணி செய்யும்போது நான் செய்கிறேங்கிற உணர்வு வந்தாலே முடிஞ்சது. நான் செய்கிறேங்கிற உணர்வு வந்தாலே முடிந்தது. பணி செய்யும்போது அந்த உணர்வு வரக்கூடாது. நான் இதை நடத்தினேன், நான் அதை நடத்தினேன், என்னால் தான் இது நடந்தது, நான் இல்லை என்றால் இது நடக்காது, அந்த உணர்வு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்தது இறைவன் மேலே மறவாத அன்பு வைக்கணும். அந்த மறவாத அன்பை தான் கடைசியில் சொல்கிறார் பாருங்க, யான் உன்னை தொடர்ந்து உன்னை. அந்த தொடர்ந்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் தான் மறவாதன்னு அர்த்தம். அழகான ஒரு ட்ராக்ல நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குறோம், தெளிவாக போயிட்டுருக்குறோம். அந்த மந்திரம் அதுக்கேற்றபடி நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு வருத்தம், இந்த பதியத்தில் மந்திரம் குறைவு, நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். கடைசி மந்திரம் பாருங்க, பால் திருநீற்றியம் பரமனை. யாருக்கான வார்த்தை? குரு. எங்கே சுத்தினாலும் அது அங்கே போய் நிற்கும். இதே நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பேசினா அவ்வளோ அழகாக இருக்காது. ஆமாம், அதாவது ஸ்பாட்டில் சமையல், ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி, ஸ்பாட் அப்பாயின்மெண்ட் மாதிரி, ஸ்பாட் சமையல் பண்ணிட்டு புரியுதுப்பா. ஸ்பாட் கிச்சனா இதாங்க, ரெடிமேட் கிச்சன் இல்லைன்னு சொல்லிட்டு ரெடிமேட் கிச்சனுங்கிறான். நம்மளாம் கண்டுபிடிக்கலாம். இந்த